குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு வந்து கேழ்வரகும் முருங்கைக்கீரை போட்டு அடை மாதிரி செய்வோம். அதான் இன்னைக்கு டிஃபனே. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டா? ஆமாம், கேழ்வரகு அடை, முருங்கைக்கீரை, வெங்காயம், எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி, கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், முருங்கைக்கீரை கட் பண்ணி போட்டு வதக்கி வச்சுருக்கேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக அந்த வதங்கினா போதும். அதை எடுத்து நான் சப்பாத்தி தான் சுட போகிறோம், அதனால் லேசாக வதக்கியாச்சு. இப்போ இந்த மாவில் போட போகிறேன். இது வந்து 1 கப்பு மாவு எடுத்துருக்கேன். ஒரு 200 கிராம் மாவு இருக்கும். அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு பொடி முருங்கைக்கீரை எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கிறேன். பச்சையாக கூட போடலாம். வெங்காயம் வந்து வாயில் வைக்கும்போது ஒரு மாதிரி பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வதக்கி போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்காக லேசாக வதக்கி போட்டுட்டேன். உப்பு போட்டாச்சு. கேழ்வரகு மாவு போட்டு பிசைய போகிறேன். என்ன சண்டே அதுவுமா கேழ்வரகு? இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? தைப்பூசம். ஓஹோ, அதுதான் பூஜை சம்பளம் கழுவி வச்சுருக்கேன். இப்போ குங்குமஞ்சள் வச்சு முருகருக்கு பாயாசம்லாம் வச்சு படைக்கணும். பாயாசம் வைக்கலாமா இல்லை ஏலக்காய் பால் மாதிரி வச்சு படைக்கலாமான்னு யோசிக்கிறேன். மொத்த மாவோட வெங்காயம் எல்லாம் கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடை தட்டுற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தியா அடையா? அடை. சப்பாத்தினா சொல்லலாம், அடைன்னா சொல்லலாம். இது கையில் தட்டி போடுவோம். சப்பாத்தினா நம்ம கட்டையில் வச்சு உருட்டுவோம். இது வந்து வெங்காயம்லாம் போடுறதால அப்படியே நம்ம வாழை இலையில் வச்சு அப்படியே தட்டி 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 தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி தான் பேர், நம்ம அடைன்னு சொல்லிக்க வேண்டியதுதான். நல்ல சப்பாத்தியை விட கொஞ்சம் தலை தலைன்னு பிசையணும், சப்பாத்தி மாவை விட. அப்போ தான் நம்ம கையில் வச்சு உருண்டை பண்ணி தட்டுறதுக்கு சரியாக இருக்கும். ரொம்ப கட்டியாக பிசைஞ்சிட்டோம்னா தட்ட முடியாது. வேகும் போதும் நம்ம ஹார்டாகிடும், ஒரு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்காது. கிச்சன் க்ளீன் பண்ணிட்டீங்களா ஒரு வழியா? பண்ணிட்டப்பா. பார்த்தா எப்படி தெரியுது? அதே மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி தான் சாமான் நிறைய அப்படி தான் தெரியும். க்ளீனிங் சொல்கிறேன். கீழே இருந்ததெல்லாம் காணோம். கீழே இருந்ததெல்லாம் காணோம். கீழே இருந்தெல்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி அடைக்கிட்டேன். இதெல்லாம் எண்ணெய் பாட்டெல்லாம் கழுவிட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. டெய்லி சமைக்கிறோம்ல, ஜூஸ் ஆக தான் செய்யும். க்ளீனாக அப்படி க்ளீனாகவே இருக்காது, கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும். க்ளீன்ன்றது இந்த டஸ்ட் இல்லாத க்ளீன் பண்ணுறது தான் க்ளீன். பிசு பிசுப்பு, எண்ணெய் பிசு பிசுப்பு அதெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணுறது. க்ளீன் பண்ணிட்டேன். எப்படியும் 1 மாதத்துக்கு கை வைக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் லைட்டாக பண்ணிக்கலாம். பிசைஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன் லைட்டாக. கொஞ்சம் கட்டியாக இருக்குது, லேசாக தெளித்து விடப்போம். அவ்வளோதான், தண்ணி போதும். தட்டிட்டு சப்பாத்தி மாதிரி சுட்டு சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து கேழ்வரகு சப்பாத்தி செய்யணுன்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. மத்தியானம் என்ன ஸ்பெஷல்? மத்தியானம் சாம்பார் அது மட்டும் தான் வைக்கணும். தைப்பூசம் தானே, வெஜ்ஜு தான். சாம்பாருன்னு கிடையாது, வெஜ்ஜு. இல்லைன்னா இந்த மாதிரி கலர் மசாலா. கோயில் போலையா நீ? கோயில் போல. வை. வேலையை சரியாக வீட்டில் சாமி கும்பிடணும், அதனால் பூஜை சாமான் கழுவுனேன். இது வெள்ளம் ஆச்சு. இப்போ நான் வந்து குங்குமஞ்சள் வச்சு பூஜை செட் பண்ணி முருகருக்கு மாலெல்லாம் கட்டி போட்டு வீட்டில் சாமி கும்பிடும். கூட்டம்னா எல்லா கோயிலும் கூட்டம் அதிகமாக இருக்கும். டைம் ஆகிடும் போயிட்டு வந்தா. அவ்வளோதான், டன். கட்டிங் வாழை. வாழை ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அது லாரிங்க போகுது இல்லை, வீடு கட்டுறாங்க. லாரிங்க போகிறதால மண் அப்படியே ஃபுல் மண். நம்ம தொடச்சி கழுவலைன்னா காற்றுல வர டஸ்ட்டு. இப்போ போய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிடலாம். கேட்டை மாற்றிட்டீங்களா? ஆனால் வந்து இன்னும் அந்த பேப்பர்லாம் பிரித்து பாலிஷ் பண்ணணும். பாலிஷ் பண்ணாதான் பளிச்சுன்னு இருக்கும். இங்கே மாற்றணும், இங்கே மாற்றணும். அவருக்கு வேலை வந்துச்சு கொடுக்குறாரு. இந்த கேட்டு மாட்டிட்டு அது ஸ்டீல் கேட். அது எப்போ வரும்போது சண்டே வரேன் இருக்கான். மண்ணு தூசு எப்படி. கேஸ் பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கலாம். பெருசு வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, அதனால் நம்ம கிண்ணத்தில் மாற்றிடுவோம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு 2 சொட்டு.
அதில் 2 சொட்டுக்கு நிறைய இருக்கு. அப்படியா இருக்கு. இது தேய்ச்சி ஒன்றும் இல்லை, ஒட்டாமல் வரும். அப்புறம் அப்போ 5 சொட்டுன்னு சொல்லலாம். உன்னை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கணும் மாவு தலை ரொம்ப தலை இல்லை. இந்த மாதிரி சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தலை இருக்கணும், ஆனால் தலை இருக்கக்கூடாது. இப்படி இப்படி உருட்டுனா இப்படி நல்ல பால்ஸ் வரணும். சப்பாத்தி மாவு இப்படி பசிக்கும்ல, இது இப்படி இருக்கும். டைட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் டைட்டாக லூஸாக இருக்கும். இப்படி பண்ண இப்படி அழுந்தணும். அவ்வளோதான். இந்த 3 விரல் வச்சு இப்படி 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 தட்ட வேண்டியது தான். நல்லா தட்டி வச்சு ஃபுல்லாக தட்டிட்டேன்னா நடுவில் மாவு நிறைய தடியாக இருக்கக்கூடாது, ஈவனாக இருக்கணும். மெலிசானா ரொம்ப மெலிசாவும் இல்லை, ரொம்ப தடியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம தவாவில் போட்டு சுட்டு எடுக்க முடியும். எண்ணெய் தேய்ச்சே வர மாட்டேங்குதா? வரும். எண்ணெய் தேய்ச்சி வாழை இலையில் எண்ணெய் தேய்ச்சி வராமல் இருக்கணும்னா அவ்வளோதான். சும்மா லேசாக வந்து இதுதான் நீங்கள் லேசாக ஊற்றுற எண்ணெயா? ஒரு சொட்டு தான் ஊற்றிடுறேன். எனக்கு இது நிறைய எண்ணெய். சப்பாத்தி கேழ்வரகு அடை ரெடி. இது மாதிரி ரவுண்டாக போட்டால் சப்பாத்தினே வரும். ஒருத்தர் எத்தனை சாப்பிடலாம்? நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் 3 நாள் கூட சாப்பிடலாம். ஒன்றும் நிறைய சாப்பிடலாம், ஒன்றும் இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகலாம் ஒன்றும் கிடையாது. இல்லை, அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்றாங்களே, அதனால கேட்டேன். அதெல்லாம் கிடையாது. நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அடை சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது, இன்னும் ஒன்று சாப்பிட்லான்னா சாப்பிடலாம். அது கேழ்வரகு தான், உடம்பு கெடுதலாம் கிடையாது. நல்லது. வெங்காயம் இருக்குது, கீரை இருக்குது, முருங்கைக்கீரை இருக்குது, எல்லா சத்தும் இருக்காது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்பாத்தினா கூட வெறும் கோதுமை மாவு, இதில் வந்து கீரை இருக்குது, எல்லாமே இருக்குது. அடை ரெடியா? ரெடி. சாப்பிட்றியா? தொட்டுக்கலாம் எதுவும் வேணாம். சட்னி வேணா அரைக்கலாம். உங்களுக்கு வேணா சொல்லு, தேங்காய் சட்னி அரைச்சி தரேன். வேணாம். இது அப்படியே சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தேங்காய் சட்னி வேணா கூட அரைச்சிக்கலாம் கூட. தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி. எப்போ சாமி கும்பிட போறீங்க? சாமி சாயந்தரமாக கும்பிடுவேன். சமையல் முடிச்சுட்டு அது குங்குமஞ்சள் வச்சு பூஜை செட் பண்ணி சாமி கும்பிடு தான் வேலை. மற்ற வேலை ஆயிடுச்சு. சாமான தேய்ச்சி எல்லாம் முடிச்சிட்டேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்க. இது வந்து கீழே இருக்கிறது எனக்கு சூட கம்மியாக இருக்கு. அதான் யோசிக்கிறேன். கேழ்வரகு அட்டா ரெடி. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா இருக்கா? நல்ல முருங்கைக்கீரை புதுசாக பறிச்சுன்னு வந்ததால் நல்ல ஃப்ளேவர் சூப்பராக வருது. இதே மாதிரி கேழ்வரகு மாவு போட்டு நீங்கள் இதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.